Assalamualaikum everyone, welcome to Columbus Sisters Diary. இன்றைக்கி என்ன சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog ஆகிக்கும். நீங்கள் வீடியோ பார்க்க போல கெஸ் பண்ணிப்பீங்க. எஸ், இது ஒரு ஹிந்து வெட்டிங் தான் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த வெட்டிங்கில் எடுத்த vlog ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி என்ன சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே சேரும். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணம் யாருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது வேறு யாரும் இல்லை, என்ன ஸ்கூல் ஃப்ரெண்ட், அதாவது மிச்சம் வருஷம் எங்களோட படித்த ஒரு ஹிந்து கேர்ளோட வெட்டிங் ஒன்றுக்கு தான். ஸோ கட்டாயம் போக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றதுனால அவங்க கொழும்புல உம்மோட்டில் தான் எனக்கு கார்டு கொடுத்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஃபுல் ஃபேமிலியையும். ஸோ நான் இந்த கல்யாணத்துக்கு அட்டென்ட் பண்ணணுன்றதுக்காகவே நான் ஊர்லேருந்து இங்கே வந்திருந்தேன். ஏன்னு சொன்னால் இது மிச்ச வருஷம் என்னோட ஆசை மாதிரி இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் ஸ்பெஷலாக அவங்க கோயிலில் கல்யாணம் வைக்கிறது அப்படின்னொடனே எனக்கு கட்டாயம் கோயில் டூர் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே தான் நான் இந்த கல்யாணத்துக்கு அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ என் ஃப்ரெண்டுக்காகவும் தான். பட் அந்த ஸ்பெஷல் ரீசன் என்னன்னு சொன்னால் இந்த கோயிலை விசிட் பண்ணணும் அப்படின்றது தான். ஒரு முஸ்லீம் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக லஞ்சுக்கு தான் அட்டென்ட் பண்ண போவோம். அது ஒரு 2:30, 3 அப்படிமா ஆகிரும். 3 மணி பிந்தினாலும் பிந்தலாம். ஸோ ஒரு ஹிந்து வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏர்லி மார்னிங்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கல்யாணம் அப்படித்தான் கொஞ்சம் ஏர்லியாகவே எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ எனக்கு அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அட்டென்ட் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னு சொன்னால் சின்ன புள்ள கையிலேயே போல் புள்ளோட வேலை எல்லாம் செஞ்சுட்டு நாங்களும் ரெடியாகி புள்ளைக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு அப்படி போகணும் அப்படின்ற சுட்டி அந்த டைமுக்கு போயிட்டுக்குள்ள கஷ்டம். ஸோ நான் என் ஃப்ரெண்டை கேட்டிருந்தேன் தாலி கட்டுற டைமை மட்டும் எக்ஸாக்டாக சொல்லுங்கள், அப்போ எனக்கு அந்த டைமுக்கு வந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸி ஆயிக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட், அதாவது என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் என் புள்ளடே வயசு தான், சேம் மந்தில் தான் பிறந்தது. ஸோ அவக்கும் அவட புள்ளோட வேலை எல்லாம் செஞ்சுட்டு வரப்போல் அந்த டைம் உள்ளுக்கு கவர் ஆகிக்கணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கடைசியில் பேசி கொண்ட மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 11:30 நான் கோயிலுக்கு போயிட்டுட்டோம். அங்கே போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கள் மீட் ஆகி பட்டுச்சு. ஸோ அது ஒரு வகையான ஹாப்பினஸ் அப்படின்னே சொல்லலும். அதுலேயும் ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னு சொன்னால் எனக்கு நிறைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி படலை. ஒரே ஒரு ஹிந்து ஃப்ரெண்ட் மட்டும் தான் வந்திருந்தேன். ஏன்னு சொன்னால் அது கல்யாணம் வச்சுருந்தேன் ஒரு வீக் டே அப்படின்றதுனால எல்லோரும் ஆஃபீஸ் அதேமாதிரி அவங்களோட வேலை அந்த மாதிரி விஷயத்தினால தான் யாருமே வந்திக்கல. ஸோ எனக்கு அது கொஞ்சம் கவலை இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் தான் வெட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அது ஒன்று மட்டும்தான் எனக்கு நடக்காத ஒரு விஷயம். எங்களோட முஸ்லீம் வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சடங்கு சம்பிரதாயங்கள்னு சொல்லி எதுவுமே ஈக்காது. ஸோ அந்த மஹர் கட்டாயமான விஷயம், இன்னொன்று ரெஜிஸ்டர் பதிரை கட்டாயமான விஷயம் ஆயிக்கும். ஆனால் ஹிந்து வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவாக ஒரு கல்யாணம் இப்படி தான் பார்த்திக்கிறேன். ஏன்னு சொன்னால் எக்கச்சக்கமான சடங்கு சம்பிரதாயங்கள், நிறைய மந்திரம் சொன்னாங்க, அழகழகா எல்லா விஷயத்தையும் பார்த்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொண்ணு சைட்லேருந்து பொண்ணோட அம்மா அப்பா கிட்டே இருந்தாங்க, அதேமாதிரி மாப்பிள்ளை சைட்லேருந்து மாப்பிள்ளோட அம்மா அப்பா கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாலை மாற்றுற சடங்கு, தாலி கட்டினதுக்கு பிறகு மாலை மாற்றுறது ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன விஷயம்னு எனக்கு எதுவுமே விளங்கல்ல. ஆனால் என்னமோ ஒரு ரீசன்னால தான் அதெல்லாம் செஞ்சுப்பாங்கன்னு தெரியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொண்ணோட தம்பி மாலையை போடுற, அதாவது நான் நினைக்கிற மாதிரிக்கு பொண்ணோட பிரதர்ஸ் யார் சரி மாலையை மாப்பிள்ளைக்கு போடணும் மைக்கும். ஸோ அந்த மாலையை மாற்றி கொள்கிறாங்க. ஸோ நிறைய விஷயம் என்னென்னு சொல்லி எனக்கு டீட்டெயில் சொல்ல தெரியாட்டியும் நான் அன்றைக்கு நிறைய விஷயம் எனக்கு கண்டுபட்டுச்சு. ஸோ எல்லாம் வித்தியாசமாயிடுச்சு. உண்மையாலுமே நாங்கள் என்ஜாய் பண்ண ஒரு கல்யாணம் அப்படின்னே சொல்லலும். தாலி கட்டுற அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் கோயிலில் மற்ற பக்கத்துக்கு வந்தோம். ஏன்னு சொன்னால் நான் பிள்ளைகளுக்கு பிளான் பண்ணி, அதாவது நானும் எனக்கு ஃப்ரெண்டும்
பிளான் பண்ணி வந்து பார்ட்டி ஃப்ராக் வந்து உடுப்பாட்டிட்டு போயிட்டு இருந்தோம். என்ன சொன்னால் நான் 2 பேருமே வந்து பிள்ளையில மீட் பண்ணிக்கொள்கிற ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்ட்டி ஃப்ராக் வேர் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். பட் கோயில் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் அந்த வெயில் கூட, ஸோ ஹீட் அப்படின்றதுனால வந்து பிள்ளைகளும் வந்து அப்படியே ஒரு கரைச்சல் தர ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ அதே போல் வந்து பிள்ளைகளோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் 2 பேரும் பிள்ளையில வந்து அதை கொஞ்சம் காம் பண்ணி எல்லாம் வச்சு கொண்டு இருந்துட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிள்ளையில வந்து உண்மை பார்த்து கொண்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலும். வளமே நான் கல்யாண வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஹாலுக்கு அடைஞ்ச மாதிரி, பட் என்ஜாய் பண்ணுவோம். பட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயிலையும் விசிட் பண்ணுற சொல்லி நாங்கள் கோயிலையும் சுற்றி எல்லாம் பார்த்து நல்ல என்டர்டைனிங்காக ஏஞ்சி உண்மையாலுமே சொல்லணும்டா. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து லன்ச் டைமுக்கு வந்து உம்மா போயிட்டு வந்து திண்டுட்டு வந்ததுக்கு பிறகு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு வந்து உமாவும் வந்து பிள்ளைய வந்து டேக் கேர் பண்ணிக்கொள்வாங்க அப்படின்றதுனால, ஸோ அதுக்கு பிறகு ரிலாக்ஸ் எங்களுக்கு போயிட்டு கதைச்சு கொண்டு இருந்து நல்லா என்ஜாய் பண்ணலும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போல் வந்து எனக்கு தொண்டை கொஞ்சம் அப்செட் ஆகிக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆகிக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன சாப்பாடுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபுல்லுமே வந்து வெஜிடேரியன் தான். என்ன சொன்னால் கோயிலையும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஃபுல் வெஜிடேரியன் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கேசரியிலேருந்து வந்து சாப்பாடு ஸ்டார்ட் ஆகுது. நான் நினைக்கிறேன் ஸ்வீட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படி வச்சாங்களோ தெரியா. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் இருந்துச்சு, அதேப்புறம் வந்து பிளெயின் ரைஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லோ கலரில் என்னமோ ஒரு கூட்டு இருந்துச்சு, அது என்னன்னு தெரியும். அப்புறம் வெண்டைக்காயில் வந்து ஒரு புளிக்கறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கத்திரிக்காய் மோஜு. ஸோ கத்திரிக்காய் மோஜு எல்லாம் நல்லா இருந்துச்சு. இது வந்து மஞ்சக்காவும் வெள்ளை பூசணியும் போட்டு வந்து ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸாக்டாக என்னன்னு தெரியா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து கிழங்கு வந்து எரியல்மை வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இது வந்து என்னமோ வாழைக்காவோ வாழைப்பூவோ, அது வந்து சுண்டல். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கோவா சுண்டல் வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மோர் வச்சுருந்தாங்க, நாங்கள் மோரெல்லாம் எடுக்கலை. சாம்பார் வச்சுருந்தாங்க, நான் சாம்பார் எடுக்கலை. அப்புறம் வந்து ஊறுகாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உளுந்து வடை இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா வந்து பப்படம் இருந்துச்சு. கோயில் டைனிங்க்கும் வந்து ஒரு செப்பரேட் பிளேஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஆட்கள் வந்து ஃபுல்லாக இருந்த சுற்றி வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றை உட்காரணுன்றதுக்காக வந்து அவங்கள்ட்ட பெர்மிஷன் எடுத்துக்கொண்டே கோயில் இன்னொரு பக்கம் உட்காந்து வந்து நாங்கள் தின்னோம். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. நல்ல காத்துராகத்தோட எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கதைச்சி கொண்டு ரிலாக்ஸாக தின்னோம். ஸோ எங்கள் டீச்சரும் வந்து அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு போனாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட முடிய போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இல்லாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் வந்து மீட் பண்ணுறேன்.